மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சமூக வலைதளங்கள்ல நம்ம அப்படியே கரட்டி பார்த்தோம்னா, இந்திய விடுதலை போராட்ட வீரர், பார்போற்றும் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில சில ஐடிகள், பேக் ஐடியோ அல்லது உண்மையான ஐடியோ தினந்தோறும் அவரை பற்றி அவதூறாக எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் பாத்தீங்கன்னா, தேசிய தலைவர் திரைப்படம் வெளியான பின்பு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய புகழ் மீது என்ன வன்மமோ இப்பொழுது அதைவிட அதிகமாக அவதூறுகளை பரப்புகின்றனர். அவர்களெல்லாம் ஒன்றை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இந்திய விடுதலை போராட்ட வீரர், அதுவும் அதிதீவிர விடுதலை போராட்ட வீரர். இரண்டாம் உலகப் போரின் போது அந்த காலகட்டங்களிலே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் 6 ஆண்டுகள் சிறையிலே கழித்தவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை நீங்கள் தவிர்த்துவிட்டு இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றை நீங்கள் எழுத முடியாது. இளைஞர்களை ரத்தத்தை தாருங்கள், சுதந்திர இந்தியாவை பெற்றுத் தருகிறேன் என்று சொன்ன வங்கத்தின் கிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கிய போது அவருக்கு தோளோடு தோளாக பக்க பலமாக ஒரு போர்ப்படை தளபதியாக நின்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வரலாற்றை சிலருடைய விருப்பத்திற்காக தினந்தோறும் திரித்து எழுத முடியாது.